ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். ஒரு பெரிய விஷயம், சின்ன விஷயம், பெரிய விஷயம் எப்படி வேணால் அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொறுத்திருக்குது. அதாவது நம்ம விஜயகாந்த் சாரை குடிக்காரன்னு சொல்லி அப்புறம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சு சாகடிச்சிட்டோம். நமக்காக நல்லது செய்ய வந்த ஒரு நல்ல மனுஷனை இப்போது விஜய் சாரை சும்மா வேணுங்கிற அளவுக்கு கலாய்க்கிறீங்க. அதாவது இந்த வீடியோ கலாய்க்கிறவங்களுக்காக தான் போடுறேன். நமக்குன்னு நல்லது செய்ய வரவங்கள நாமெல்லாம் இப்படி பண்ணோம்னா நம்மளையெல்லாம் யாரால் காப்பாற்ற முடியும்? இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஆண்டவனே இறங்கி வந்தாலும் காப்பாற்றவே முடியாது சாமி. சான்ஸ் கொடுத்து பாருங்க, சரி இல்லையா அடுத்தது பார்த்துக்கலாம். ஒரு நல்ல மனுஷன்ட்டு நினைக்கிற ஒருத்தரை தமிழ்நாடே நினைக்குது, நல்ல மனுஷன் தான் நினைக்குது. சின்ன ஒரு பிரச்சனை, அது அவங்க வீட்டு பிரச்சனை சாமி, அதெல்லாம் நம்ம ஏன் கலாய்க்கணும்? அதில் நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது? அவங்க வீட்டு பிரச்சனையில் நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறதுல நம்மக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாரா எங்கள் வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம அப்படியெல்லாம் பண்ணணும்? ரொம்ப தப்புங்க. அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் பண்ணி பெருசு பண்ணி வாழவே விடாமல் இருக்க இது ஒரு நல்ல குணம் கிடையாது. ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலினாலும் இந்த மாதிரி கலாய்ச்சி யார் மனசையும் வேதனைப்படுத்தாதீங்க. அதனால நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. நம்ம நல்லது பண்ணலினாலும் பரவாயில்ல, கெட்டது தயவு செஞ்சு யாருக்கும் பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஜெயிக்க வச்சு பாருங்கள், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லத்தான் வந்தேன். அதாவது இது எதிராக போட்டுட்ருக்காங்க பாருங்கள், ரீல்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ போடுறாங்க பாருங்கள். இதை போட்டு தான் விஜயகாந்தையும் கொண்டாங்க. அது அவங்களுக்காக மட்டும் தான் போடுறது, விஜய் ஃபேனுக்காகலாம் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.